வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்வது சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் பஸ் உரிமையாளர்கள் இன்று நாடு முழுவதும் சேவை நிறுத்தம். பயங்கரவாத செயற்பாடுகள் காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தவர்கள், காயமடைந்த மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்ட வடபகுதி மக்களுக்கு இன்று இழப்பீடு வழங்கப்படவுள்ளது. எகிப்தின் முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் தலைவர் முகமது பெய்டியை கைது செய்யுமாறு அந்நாட்டு சட்டமா அதிபர் அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாத செயற்பாடுகள் காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தவர்கள், காயமடைந்த மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்ட வடபகுதி மக்களுக்கு இன்று இழப்பீடு வழங்கப்படவுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு பரிந்துரைகளுக்கு அமைய இந்த இழப்பீடு வழங்கப்படுவதாக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் E.A. சமரசிங்க தெரிவித்தார். இழப்பீடு வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் 1200க்கும் அதிகமானவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவுள்ளது. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் கொழும்பு கோட்டை வெஸ்டியன் மாவட்ட தனியார் பஸ் தரிப்பிட நேர கணிப்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தொடர்ச்சியாக தனியார் பஸ்களிடம் லஞ்சம் பெற்று வந்துள்ளதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த நேர கணிப்பாளர் நாளாந்தம் 10,000 ரூபாவிற்கும் அதிக பணத்தை லஞ்சமாக பெற்று வந்துள்ளார் என விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் சூரங்கல் தம்பலகாபம் வீதி சவுதி அரேபிய அபிவிருத்தி நிதியுதவியின் கீழ் காப்பட் வீதியாக புனரமைக்கப்படவுள்ளது. சவுதியின் 1000 மில்லியன் ரூபாய் நிதியுதவியில் இந்த வீதி புனரமைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன் ஆரம்ப நிகழ்வில் துறைமுகங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிர்மல கொத்தலாவல மற்றும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். கிண்ணியாவிலிருந்து கந்தலாய், கண்டி, கொழும்புக்கான பிரதான வீதியான சூரங்கல் தம்பலகாமம் வீதி சுமார் 8.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகும். நேற்று நள்ளிரவு முதல் ஆரம்பமான பஸ் பணி பகிஷ்கரிப்புக்கு நாடு பூராகவும் உள்ள தமது உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இன்று பகல் தீர்மானிக்கப்படவுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன குறிப்பிடுகின்றார். பஸ் கட்டணத்தை அதிகரிக்குமாறு வலியுறுத்தி தனியார் பஸ் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். இருப்பினும் சங்கம் என்ற வகையில் இந்த பணி பகிஷ்கரிப்புக்கு தாம் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் பிரதம செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் குறிப்பிடுகின்றார். இதேவேளை இந்த பணி பகிஷ்கரிப்பை தாம் எதிர்கொள்ள தயார் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிக்கின்றார். வடமாகாண சபைக்கான தேர்தலை கண்காணிக்கும் பொருட்டு வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் 10 பேரை ஈடுபடுத்த உள்ளதாக பெப்ரல் அமைப்பு குறிப்பிடுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் சர்வதேச செய்திகள். போஸ்டன் நகரில் குண்டு தாக்குதல் நடத்திய சந்தேக நபர் தம்மீதான குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ளார். முதல் தடவையாக நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் தனது குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ளார். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் விசாரணைகளுக்காக நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இவர் மீது 30 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதில் 17 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் மரண தண்டனை விதிக்கப்படலாம் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆயுதங்களை பயன்படுத்தி பாரிய அழிவுகளை மேற்கொண்டதாக தெரிவித்து இவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்.
போஸ்டன் நகரில் மரத நோட்டம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் 3 கொல்லப்பட்டதுடன் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்தனர். Accused Boston Marathon bomber Johar Tsarnaev arrives at a federal courthouse in Boston. Tsarnaev has been charged with killing 3 April by setting off homemade pressure cooker bombs in a crowd of thousands of race spectators and later shooting the marathon. About 264 people, with many losing legs. எகிப்தின் முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் தலைவர் முகமது பெய்டியை கைது செய்யுமாறு அந்நாட்டு சட்ட அதிபர் அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. தலைநகர் கெய்ரோவில் வன்முறைகளை தூண்டியதாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த வன்முறைகளில் 51 பேர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் முக்கிய நபர்கள் ஏற்கனவே தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் நூற்றுக்கணக்கானவர்களை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எகிப்தின் இடைக்கால பிரதமர் அரசாங்கத்தை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியைச் சேர்ந்த முகமது முர்சி பதவி கவிழ்க்கப்பட்டமை ராணுவத்தின் சதி என அந்த கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதேவேளை முகமது முர்சியை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் ஆதரவாளர்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே அமைச்சரவையில் இணைந்து கொள்ளுமாறு இடைக்கால பிரதமர் ஹசீம் அல் பெல்வாலி விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் முஸ்லிம் சகோதரத்துவ கட்சி கூறியுள்ளது. மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணய மாற்று விகிதங்கள் தொடர்பான தகவல்களை சுமந்து வரும் பிஸ் ஃபர்ஸ்ட் தொகுப்பு அடுத்து. நம் நாட்டின் இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்வது வளமை. அந்த வகையில் இன்றைய தினமும் கிழக்கு மாகாணத்தின் முக்கியமான சுற்றுலா தலமாக காணப்படுகின்ற மட்டக்களப்பு பாசிக்குடா சுற்றுலா தலத்திற்கு இன்று உங்களை நாம் அழைத்துச் செல்ல போகின்றோம். பாசிக்குடா தொடர்பான காட்சிகள் இன்றைய டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பில். அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்திகளை 1 மணிக்கும், மணித்தியால செய்திகளை 10:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.